செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 15,968 புதிய கொரோனா பாதிப்புகள் பதிவு. டெல்லியில் பெட்ரோல் விலையை விட டீசல் விலை அதிகம். கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரகாஷ் ஜவடேகர் அறிவிப்பு. பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அறிவித்த ரூபாய் 20 லட்சம் கோடி தொகுப்பால் ஏழைகளுக்கு பயனில்லை என அஜித் பவார் பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 15,968 புதிய கோவிட்-19 வைரஸ் பாதிப்புகள் மற்றும் 465 இறப்புகள் பதிவாகியுள்ளன. இது அதிகபட்ச ஒருநாள் கோவிட்-19 வைரஸ் பாதிப்பாகும். கோவிட்-19 வைரஸ் தொற்று நோய் 4,56,183 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு மாதத்திற்குள் கோவிட்-19 வைரஸ் பாதிப்பு 2,65,648 உயர்ந்துள்ளது. ஜூன் 1 அன்று இந்த எண்ணிக்கை 1,90,536 இருந்தது. அன்று உயிரிழப்பு எண்ணிக்கை 5,394 இருந்தது. இது இன்று 14,476 உயர்ந்துள்ளது என்று சுகாதார அமைச்சகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட்-19 வைரஸ் பாதிப்புக்கு 1,83,022 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10,495 பேர் இதுவரை குணமாகி உள்ளனர். இந்தியாவின் மீட்பு விகிதம் இப்போது 56.70% ஆகும். இந்தியாவின் கோவிட்-19 வைரஸ் பாதிப்புகளில் பெரும்பாலானவை மராட்டியம், டெல்லி, தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் இருந்து வந்தவை. அவை தொற்று நோய்கள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கையில் தொடர்ச்சியான உயர்வை காட்டுகின்றன. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையை மேற்கோள் காட்டி உலகில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு மிக குறைந்த இறப்புகளில் இந்தியா இருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1 லட்சம் மக்கள் தொகையில் இந்தியாவின் இறப்பு 1 உள்ளது. உலக சராசரி 6.04 உள்ளது. இன்று தொடர்ச்சியாக 18வது நாளாக எரிபொருள் உயர்த்தப்பட்டதால் முதல் முறையாக டீசல் விலை பெட்ரோலை விட அதிகமாக உள்ளது. டீசல் விலை 48 பைசா உயர்த்தப்பட்டது. அதே நேரத்தில் பெட்ரோல் விலை உயர்த்தப்படவில்லை. டெல்லியில் இன்று டீசல் லிட்டருக்கு 79 ரூபாய் 88 காசாகவும் பெட்ரோல் 79 ரூபாய் 76 காசுகளாக இருந்தது. கடந்த 18 நாட்களில் டெல்லியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை முறையை லிட்டருக்கு 8 ரூபாய் 50 காசு மற்றும் லிட்டருக்கு 10 ரூபாய் 48 காசுகளாக அதிகரித்துள்ளது. 2012 ஜூன் 18 அன்று டெல்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 71 ரூபாய் 16 காசுகளாகவும் டீசலில் 40 ரூபாய் 91 காசாகவும் இருந்தது. மும்பையில் அதே ஆண்டு ஜூன் 28 அன்று 11 ரூபாய் 17 காசுகளாக இருந்தது. பெட்ரோல் லிட்டருக்கு 76 ரூபாய் 45 காசாகவும் டீசல் 45 ரூபாய் 28 காசாகவும் இருந்தது. மார்ச் 14ஆம் தேதி அரசாங்கம் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு தலா 3 ரூபாயாகவும் பின்னர் மே 5ஆம் தேதி பெட்ரோல் வழக்கில் லிட்டருக்கு ரூபாய் 10 டீசலுக்கு ரூபாய் 13 உயர்த்தியது. இந்த 2 உயர்வுகளும் கூடுதல் வரி வருவாயில் அரசுக்கு ரூபாய் 2 லட்சம் கோடி கொடுத்தன. அரசு நடத்தும் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் வியாழக்கிழமை தொடர்ந்து 12வது நாளாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தின. கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு மத்தியில் விகித திருத்தத்தில் இருந்து 82 நாள் இடைவெளிக்கு பிறகு அவர்கள் சில்லறை விகிதங்களை செலவுக்கு ஏற்ப சரி செய்தனர். மற்ற மாநிலங்களில் விலைகளும் உயரும். ஆனால் மற்ற மாநிலங்கள் விதிக்கும் குறைந்த வரி காரணமாக டீசல் இன்னும் மலிவாகவே இருக்கிறது. இருப்பினும் பெட்ரோல் டீசல் விலைகளுக்கு இடையிலான இடைவெளி மேலும் சுருங்கிவிடும். நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 1500 கூட்டுறவு வங்கிகள் உள்ளன. இந்த வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் சுமார் 8,60,00,000 முதலீட்டாளர்களின் 4.84 லட்சம் கோடி பணத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் விண்வெளி துறையில் தனியாரை அனுமதிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு உடனடியாக இது அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷி நகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். உத்தவ் தாக்கரே நேற்று தனது மாநிலத்தில் தொழில்கள் அமைப்பதற்கு தேவையான அனுமதி எளிமைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நேற்று காணொலி மாநாட்டின் மூலம் தனியார் நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு உரையாற்றினார். அதில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களை சரி செய்ய மாநில அரசு கடுமையாக போராடி வருகிறது. கொரோனா வைரஸ் வீட்டில் இருப்பது பாதுகாப்பானது என எவ்வாறு கற்றுக் கொடுத்ததோ அது மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பான ஒன்றே. இங்கு முதலீடு செய்யும் அனைவரையும் பணமும் பாதுகாப்பாக இருக்கும் என உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். மேலும் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் தொழில்கள் அமைப்பதற்கு தேவையான அனுமதி எளிமைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கு தேசியவாத காங்கிரசின் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அமைப்பு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. நேற்று இது தொடர்பாக மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறிய போது, நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க மத்திய அரசு அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு போதுமான உதவியாக நான் கருதவில்லை. இந்த தொகுப்பால் ஏழைகளுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கவில்லை. தினக்கூலி பெறுபவர்களுக்கு இந்த தொகுப்பு உதவாது. பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பவில்லை. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே இந்த விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியுள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்த அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. கரீப் பருவத்தை கருத்தில் கொண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய தகுதி பெற்றிருந்த விவசாயிகளுக்கு புதிய பயிர்க்கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வங்கிகளுக்கு மாநில அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது. வங்கிகளுக்கு மாநில அரசு 8000 கோடியும் அதற்கான வட்டியும் தருவதாக தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவாதம் காரணமாக கூட்டுறவு மற்றும் மாவட்ட வங்கிகள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்களை வழங்க தொடங்கியுள்ளன. மராட்டியத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தவும் இறப்பு விகிதத்தை குறைக்கவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கோவிட்-19 வைரஸ் உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை மாநகராட்சி மற்றும் மாநில அரசுக்கு தனியார் மருத்துவமனைகள் முறையாக தெரிவிக்காமல் இருக்கின்றன. இதனால் அரசால் கோவிட்-19 வைரஸ் இறப்பு விவரங்களை சரியாக தெரிவிக்க இயலவில்லை என்று அவர் கூறினார். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான தேவேந்திர ஃபட்னாவிஸ் மராத்தி செய்தி சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறிய போது, மகாராஷ்டிராவில் புதிதாக அரசியல் சமன்பாடு எதுவும் இல்லை. அரசாங்கத்தை மாற்றுவதோ அல்லது இந்த அரசை கவிழ்ப்பதோ எங்களது நிகழ்ச்சி நிரல் அல்ல. அரசாங்கம் எவ்வாறு இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். அதை நான் வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன் நான் முதலமைச்சராக இருந்தபோது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க தேசியவாத காங்கிரஸ் விரும்பியது. இது தொடர்பாக ஆலோசனைகள் நடந்தன. ஆனால் எங்களது தலைவர்கள் சிவசேனா உடனான உறவை துண்டிக்க மாட்டோம் என்று கூறினார்கள். அதன் பின்னர் கூட்டணி பேச்சு தடைப்பட்டு போனது. தற்போது இந்த அரசாங்கத்தை பற்றி எந்த மதிப்பீடும் செய்ய வேண்டிய நேரம் இதுவல்ல. முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நேரமும் இதுவல்ல. கேள்விகளை எழுப்ப வேண்டிய சரியான நேரம் இது. அரசின் குறைபாடுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய நேரம். பாரதிய ஜனதா பிரதான எதிர்க்கட்சியாக சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் அரசாங்கத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறது என்று அவர் கூறினார்.
கோவிட்-19 வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்தியர்களை தாய்நாடு அழைத்து வரும் விதமாக மத்திய அரசு ஏர் இந்தியா விமான சேவை மூலம் வந்தே பாரத் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தாய்நாடு அழைத்து வரப்பட்டு வருகின்றனர். வந்தே பாரத் திட்டம் முற்றிலும் ஏர் இந்தியாவின் மூலமாகவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள தனியார் விமான நிறுவனங்களோ வெளிநாட்டு விமான நிறுவனங்களோ இந்த திட்டத்தில் ஈடுபட இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் வணிக ரீதியில் ஏர் இந்தியா நிறுவனம் விமானங்களை இயக்குவதாக அமெரிக்க விமான போக்குவரத்து துறை தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. மேலும் இந்தியாவில் ஊரடங்கு அமலில் உள்ள காரணத்தை காட்டி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் வர்த்தக ரீதியிலான பயணிகள் விமான சேவையை தொடங்க இந்திய அரசு பிற நாட்டு விமான நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்காமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் பெயரில் ஏர் இந்தியா நிறுவனம் தங்கள் நாட்டிலிருந்து வர்த்தக ரீதியில் இந்தியாவுக்கு விமான சேவையை இயக்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் ஏர் இந்தியாவின் இந்த செயல் வர்த்தக ரீதியில் நிறுவனங்களுக்கு இடையே பாகுபாட்டை உருவாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அமெரிக்காவிலிருந்து இனி வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் ஏர் இந்தியா விமான நிறுவனம் தனது சேவையை தொடர அந்நாட்டு விமான போக்குவரத்து துறை அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கோ அல்லது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கோ வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் ஏர் இந்தியா விமான சேவையை தொடர வேண்டுமானால் 30 நாட்களுக்கு முன்னதாகவே அமெரிக்க விமான நிறுவனத்திடம் ஏர் இந்தியா உரிய முன் அனுமதி வாங்க வேண்டும். அவ்வாறு அனுமதி வாங்கவில்லை என்றால் அமெரிக்காவிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக ஏர் இந்தியா விமான சேவைகள் தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை வர்த்தக ரீதியில் உள்ள பாகுபாட்டை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என அமெரிக்க விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தில் செயல்பாட்டில் உள்ள ஏர் இந்திய விமான சேவைகளுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் இதே போன்று ஏர் இந்தியா மீது இன்னும் சில நாடுகள் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் வருகிற ஜூலை 31ஆம் தேதி வரை மூடப்பட்டு இருக்கும் என கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4 லட்சத்திற்கும் கூடுதலாக உயர்ந்து உள்ளது. இதில் பாதிப்பு மற்றும் பள்ளி எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. இதேபோன்று மேற்கு வங்காளத்தில் 569 பேர் கொரோனா பாதிப்புக்கு பலியாகியுள்ளனர். 14,300க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. 5,100க்கும் கூடுதலானோர் மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 8,600க்கும் மேற்பட்டோர் குணமடைந்து சென்றுள்ளனர். மேற்கு வங்காளத்தில் ஊரடங்கு உத்தரவால் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டு உள்ளன. இந்த நிலையில் கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி செய்தியாளர்களிடம் இன்று பேசும் பொழுது கொரோனா பாதிப்பினால் மேற்கு வங்காளத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் வருகிற ஜூலை 31ஆம் தேதி வரை மூடப்பட்டு இருக்கும் என தெரிவித்துள்ளார். குஜராத்தில் 1,32,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கின. குஜராத் மாநிலம் கச்சு மாவட்டத்தில் உள்ள ஜக்கவ் துறைமுகம் அருகே அரபிக்கடலில் ஆள் ஆரவாரமற்ற சிறிய தீவுகளில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய கடலோர காவல் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட கடலோர காவல்படை காவலர்கள் 3 வெவ்வேறு தீவுகளில் இருந்து மொத்தம் 88 பொட்டலங்களில் சாரஸ் என்ற ஹாஷிஸ் கச்சா போதைப் பொருளை கண்டுபிடித்தனர். இதன் மதிப்பு 1,32,00,000 ரூபாய் ஆகும். இந்த கஞ்சா பொட்டலங்கள் கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோன்று சமீப காலங்களில் கடலில் அடித்து வரப்படும் ஹாஷிஸ் கஞ்சா போதைப் பொருளை குஜராத் காவல்துறையினரும் எல்லை பாதுகாப்பு படையினரும் கைப்பற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி அணைத்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் சனந்த் பகுதியில் குஜராத் மாநில தொழில்துறை மேம்பாட்டு கழக வளாகம் உள்ளது. இங்கே ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் ஒரு தொழிற்சாலையில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது.
தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் பிடித்த தீ மற்ற பகுதிகளுக்கும் மளமளவென பரவி எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சி அளித்தது. தீ விபத்து குறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 25 வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் தொழிலாளர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. குஜராத்தில் வங்கிக்குள் நுழைந்த காவலர் பெண் ஊழியரை தாக்கிய காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள சரோலி பகுதியில் உள்ள சிண்டிகேட் வங்கியில் நேற்று மாலை 4:30 மணிக்கு சுபாஷ் பாய் பராக் என்ற காவலர் வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த பெண் வங்கி ஊழியரிடம் கணக்கு புத்தகத்தில் கணக்கு விவரத்தை அச்சடித்து தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு அச்சடிக்கும் இயந்திரம் பழுதடைந்து விட்டதாக அப்பெண் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் அப்பெண்ணை தாக்கியுள்ளார். அது மட்டுமின்றி அங்கிருந்த மற்றொரு ஊழியரையும் தாக்கியுள்ளார். இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனை அடுத்து வங்கி பெண் ஊழியரை தாக்கிய காவலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. அந்த வகையில் இது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் வங்கி பெண் ஊழியரை தாக்கிய காவலரை இடைநீக்கம் செய்யுமாறு சூரத் மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் ஆணையருக்கும் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது கொரோனா வைரஸ் உலகளவில் தன்னை நன்றாக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதாகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் பாதிப்பு எண்ணிக்கை வேகம் எடுக்கும் நிலையில் உள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் உலக நாடுகளை மோசமாக பாதித்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, இங்கிலாந்து நாடுகள் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் முன்னிலையில் உள்ளன. அமெரிக்காவில் மட்டும் 24 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு நாளும் பாதிப்பானது 7000, 8000 என்ற ரீதியில் இருந்து வந்தது. ஆனால் சமீப நாட்களில் அந்த எண்ணிக்கை 13,000, 14,000 என உயர்ந்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 4,50,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு 14,400க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ஜெனீவாவில் உலக சுகாதார அமைப்பின் அவசர கால திட்ட இயக்குனர் டாக்டர் மைக்கேல் ரயான் செய்தியாளர்களிடம் கூறிய போது, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளும் இப்போது கொரோனா பரிசோதனைகளை அதிகரித்து இருக்கின்றன. கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போவதை ஒரு சாதனையாக நிகழ்வதாக கருத வேண்டாம். இந்தியா, அமெரிக்கா போன்ற அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் தொற்று நோய் பரவல் அதிகரிப்பது இயல்பானதுதான். அதிக அளவில் பரிசோதனைகள் நடத்தப்படுவதால் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. இப்போது கொரோனா வைரஸ் உலக அளவில் தன்னை நன்றாக நிலைநிறுத்தி கொண்டு விட்டது. தற்போது அது பல நாடுகளிலும் உச்சத்தில் இருக்கிறது அல்லது உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, தெற்காசியா, மத்திய கிழக்கு நாடுகளும் ஆப்பிரிக்கா நாடுகளும் கூட இப்போது ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளன. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை என்பது நிச்சயமாக வேகம் எடுக்கிறது நிலைதான் இப்போது உள்ளது என்று அவர் கூறினார். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறும்போது, கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பிலும் சரி, இறப்பிலும் சரி, சில நாடுகள் அதிரடியாக ஏற்றம் கண்டு வருகின்றன. சில நாடுகள் தொற்று பரவலை கட்டுப்படுத்தினாலும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை திறந்துவிட்டுள்ளதால் மீண்டும் தொற்று பரவல் அதிகரித்துள்ளன என்றார். மும்பையில் நண்பர்கள் 2 பேர் சிகிச்சை மையத்திற்கு இலவச ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்கி சேவை. வட மும்பையில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நபர்களுக்கு மும்பை காவல்துறை மற்றும் மாநகராட்சி மூலம் வழிகாட்டுதல். ஜல்னாவில் வீடு ஒன்றில் புகுந்த மர்ம நபர்கள் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்து தப்பியோட்டம். கோலாப்பூரில் காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பு கோவா மதுவகை பறிமுதல். யோகா குரு பாபா ராம்
ராம்தேவ் நடத்தி வரும் ஆயுர்வேத நிறுவனம் பதஞ்சலி ஆயுர்வேத் லிமிடெட் ஆகும். ஒட்டுமொத்த உலகமும் கோவிட்-19 வைரஸ் பாதிப்பால் தவித்து வரும் சூழலில் மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் பல்வேறு நாடுகளும் நிறுவனங்களும் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவிட்-19 வைரசுக்கு கோரோனில் மற்றும் ஸ்வரி ஆகிய மருந்துகளை கண்டுபிடித்துள்ளதாக பதஞ்சலி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மருந்துகள் நோய் தொற்றை 100% குணப்படுத்தி விடுவதாக விளம்பரப்படுத்தும் செயலில் அந்நிறுவனம் ஈடுபட்டது. இதனை அறிந்த மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மருந்துகளின் செயல்பாடு பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அனுமதி அளிக்க முடியாது. எனவே பதஞ்சலி நிறுவனத்தின் கோவிட்-19 வைரஸ் மருந்துகளை விளம்பரம் செய்வதற்கு அதிரடியாக தடை விதித்துள்ளது. மேலும் மருந்து தொடர்பான தகவல்களை அரசுக்கு உடனடியாக அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதஞ்சலி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள மருந்தின் பெயர், இதனை உருவாக்குவதற்கான மூலப்பொருட்கள், இந்த மருந்தை ஆராய்ச்சி செய்த இடம், பரிசோதனை விவரம், பரிசோதனை முடிவுகள், மருந்து எடுத்துக்கொண்ட நபர்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டுள்ளோம். இந்த மருந்தின் அறிவியல் பூர்வமான செயல்பாடுகள் பற்றி எங்களுக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளது. மும்பையில் நண்பர்கள் 2 பேர் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு இலவசமாக ஆக்சிஜன் சிலிண்டர் வழங்கி சேவை புரிந்து வருகின்றனர். மும்பையை சேர்ந்த நண்பர்களான ஷா நவாஸ் உசேன் மற்றும் அப்பாஸ் ரிஷ்வி ஆகியோர் கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு இதுவரை 300க்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்களை இலவசமாக வழங்கியுள்ளனர். இது குறித்து ஷா நவாஸ் உசேன் கூறிய போது, மருத்துவர் அறிவுரை பேரில் யாரும் தங்களிடம் இருந்து இலவசமாக ஆக்சிஜன் சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மற்றொரு நண்பரான அப்பாஸ் ரிஷ்வி கூறிய போது, எங்களது உறவினரான 6 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காத நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து வருவதாக தெரிவித்தார். ஷா நவாஸ் செலவிற்காக தனது காரை விற்பனை செய்து சேவை புரிந்து வருகிறார். வடக்கு மும்பை பகுதியில் கோவிட்-19 வைரஸ் பாதிப்புள்ள நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு காவல்துறை மூலம் உரிய வழிகாட்டுதல் வழங்கப்பட்டு வருவதாக காவல்துறை மக்கள் தொடர்பாளர் பிரணாய அசோக் தெரிவித்தார். வடக்கு மும்பை பகுதியில் கோவிட்-19 வைரஸ் நோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இது குறித்த தகவலை மாநகராட்சி நிர்வாகம் காவல்துறையுடன் பகிர்ந்து வருவதாக மும்பை காவல்துறை மக்கள் செய்தி தொடர்பாளரும் உதவி காவல்துறை ஆணையருமான பிரணாய அசோக் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் குறித்த தகவலின் பேரில் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு மாநகராட்சி வழிகாட்டுதல் பேரில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் மாநகராட்சி சுகாதாரத்துறை பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாக்பூரில் மேயர் சந்தீப் ஜோஷி மற்றும் பாஜகவிற்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் மற்றும் யுவசேனா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாக்பூரில் மாநகராட்சி ஆணையர் துக்காராம் முண்டே 20 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக மேயர் சந்தீப் ஜோஷி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேயர் சந்தீப் ஜோஷி மற்றும் பாஜகவிற்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் மற்றும் யுவசேனாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆணையர் துக்காராம் முண்டேயை வரவேற்க கட்சியினர் கொடிகள் மற்றும் பேனர்களை ஏந்தி குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். அப்பகுதியில் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு இருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேயர் சந்தீப் ஜோஷி மற்றும் பாஜகவிற்கு எதிராக கோஷமிட்டனர். ஜல்னா பகுதியில் கோவிட்-19 வைரஸ் பாதிக்கப்பட்ட மண்டலத்தில் வீடு ஒன்றில் மர்ம நபர்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். ஜல்னா பகுதியில் கோவிட்-19 வைரஸ் நோய் பாதிப்புக்குள்ளான நபரின் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் 72,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இச்சம்பவம் பஜார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கட்ராஃப்ட் பகுதியில் நிகழ்ந்துள்ளது. அப்பகுதி பாதிக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாவட்டத்தில் இதுவரை கோவிட்-19 வைரஸ் நோய்க்கு 400 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அகோலா சிறைச்சாலையில் உள்ள 18 கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் சிறைச்சாலைக்கு சீல் வைத்து கண்காணித்து வருகின்றனர்.
அகோலா மாவட்ட சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் 18 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு உள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு சீல் வைத்து கண்காணித்து வருகின்றனர். சிறைச்சாலை சீல் வைக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. பாதிக்கப்பட்ட கைதிகள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் மேலும் நிகழா வண்ணம் அப்பகுதியில் சுகாதாரத்துறை மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. வார்தா மாவட்டம் கிங்கன்கட் நகரில் 3,43,000 ரூபாய் பெறுமான போலி உரங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அக்ரோ நிறுவன இயக்குனர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். வார்தா மாவட்டம் கிங்கன்காட் நகர் பகுதியில் விவசாயத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 3,43,000 ரூபாய் மதிப்புள்ள போலி உரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நந்த்காவ் சவுத் பகுதியில் இயங்கி வரும் ஹரி ஓம் அக்ரோ நிறுவன இயக்குனர் கஜானன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சோதனை நடவடிக்கையில் மாவட்ட தர கட்டுப்பாடு மற்றும் விவசாயத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோலாப்பூரில் அதிரடி சோதனை நடத்திய காவல்துறையினர் லாரியில் சட்டத்திற்கு புறம்பாக ஏற்றிச் செல்லப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பு கோவா மது வகைகளை பறிமுதல் செய்தனர். கோலாப்பூர் புனே பெங்களூரு நெடுஞ்சாலை பகுதியில் போங்னோலி சுங்கச்சாவடி அருகில் அதிரடி வாகன சோதனை நடத்திய காவல்துறையினர் சட்டத்திற்கு புறம்பாக எடுத்துச் செல்லப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பு கோவா மது வகைகளை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினர் லாரியில் சோதனை நடத்தியதில் 205 பெட்டிகள் இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் பீமண்ணா எல்லப்பா என்பவரை கைது செய்த காவல்துறையினர் லாரியையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகோலா பகுதியில் தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் 10,000 வேம்பு விதைகள் மூலம் மரக்கன்று உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் நாட்களை பல்வேறு வழிகளில் நகர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் அகோலா பகுதியில் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் பள்ளி ஆசிரியருமான சாஹித் இக்பால் கான் என்பவர் 10,000 வேம்பு விதையுடன் கூடிய களிமண் உருண்டைகளை விநியோகம் செய்து வருகிறார். தற்போது மழைக்காலம் என்பதால் விதைகள் மூலம் மரக்கன்றுகள் உருவாக்க முடியும். இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மும்பை தாராவியில் முதலாக கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கொரோனா நோயாளி கண்டறியப்பட்டார். பாலிகா நகரை சேர்ந்த அவர் தொற்று நோய்க்கு பலியானார். இதைத் தொடர்ந்து இங்கு கொரோனா வைரஸ் காட்டு தீ போல பரவியது. குறிப்பாக ஏப்ரல் கடைசியில் நோய் தொற்று பரவல் உச்சத்தை தொட்டது. ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இது அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியது. மக்கள் நெருக்கடி மிகுந்த இந்த பகுதியில் நோய் பரவலை கட்டுப்படுத்துவது சவாலாக இருந்தது. இதனால் அங்கு வசித்த வெளி மாநிலத்தவர்கள் ஏராளமானோர் சாறை சாறையாக சொந்த ஊருக்கு திரும்பினர். இந்த நிலையில் மே மாத இறுதியில் இருந்து இங்கு தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதில் நேற்று 5 பேருக்கு மட்டும் நோய் தொற்று கண்டறியப்பட்டு இருப்பது இங்கு வசிக்கும் பொதுமக்கள் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராவியில் நேற்று வரை 2189 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 81 பேர் உயிரிழந்து விட்டனர். மேலும் 1060 பேர் குணமடைந்து உள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 15,968 புதிய கொரோனா பாதிப்புகள் பதிவு. டெல்லியில் பெட்ரோல் விலையை விட டீசல் விலை அதிகம். கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரகாஷ் ஜவடேகர் அறிவிப்பு. பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அறிவித்த ரூபாய் 20 லட்சம் கோடி தொகுப்பால் ஏழைகளுக்கு பயனில்லை என அஜித் பவார் பேட்டி. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம்.